எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாண்புமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை மிகவும் தரைக்குறைவான வார்த்தைகளில் பேசியிருக்காரு. இதுவே அவருக்கு ஒரு பழக்கமான ஒரு விஷயமாக கடந்த ஒரு வார காலமாக நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். முதல்ல எங்களுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பால் டாயிலுங்கிறத அந்த வச்சு ஒரு வாரம் வண்டியை ஓட்டிகிட்டு இருந்தார். நேற்று அதுக்கும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தலைவரும் நம்முடைய சீஃப் மினிஸ்டருமான தளபதியாரை கொரோனா காலத்தில் அவர் போய் சேர்ந்திருப்பாருங்கிற அந்த ஒரு டெரோகேட்டரி வேர்ட்ஸையும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. நேற்று காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணின் மாண்பை கூட பார்க்காம மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளில் எங்களுடைய கழகத்துறை பொதுச் செயலாளர் கனிமொழி அவர்களை மிகவும் தரம் தாழ்த்தி பேசியிருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தோல்வியின் பயத்தின் உச்சத்துக்கே எடப்பாடி பழனிசாமி போயிருக்கிறாங்க. நமக்கு இந்த தேர்தலுக்கு அப்புறம் 2வது இடம் கூட கிடைக்காது, 3வது இடத்துக்கு போய்விடுவோங்கிற அந்த பயமின் காரணமாக தான் இப்படிப்பட்ட ஒரு தரம் கெட்ட வார்த்தைகளை அவர் வாயிலிருந்து பேசுகிறார். இது அவருக்கு மட்டும் பழக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. அவர் கட்சியை சார்ந்த CV சண்முகம் ஏற்கனவே பெண்களை இழிவாக பேசினார். இலவசமாக கொண்டாட்டிகளை கொடுப்பாங்களான்ற அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசினார். அதே மாதிரி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் அவர்களும் பாவாடைன்னு அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேசினார். அதே மாதிரி MR விஜயபாஸ்கர் அவர்கள் ஒல்லியான பெண்களையும் குண்டு பெண்களையும் கம்பேர் பண்ணி பாடி ஷேமிங் பண்ணி பேசினார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து நிச்சயமாக பெரிதாக நாங்கள் அனைத்து மகளிரும் இதை நாங்கள் பெருசாக கண்டிக்கிறோம். ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறது ஒரு தரம் தாழ்த்த விஷயம்.